தம்பிகளை அண்ணனுக்கு ஒரு அவமானம்னா தம்பிங்க உயிரை கொடுக்கணும்டா. தம்பிகளை எதிர்த்து ஒரு படைய வந்தாலும் அண்ணன் முன்னாடி நிக்கணும்டா. அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பார்க்கணும்டா. அதுதான்டா அண்ணன் தம்பி உறவுங்கிறது. கட்ட வேண்டிய ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த சாமி புண்ணியமா விஷம் என்ன கலந்து சொன்னீங்க? நான் பாலில் தேனை கலந்துட்டுங்க. இந்த கலவை தாலி கட்டினா கட்டுறா இல்ல நாசமா போயிட்டு போறேன். நம்மளுக்கு என்ன ஊருக்கே உதாரணமாக அண்ணன் தம்பி உசுறு போறதுக்கு நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? என்ன மன்னிச்சுங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நீங்க சொன்ன காரியம் செய்ய முடியாம போச்சு. மனசு கேட்கலீங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. முதல்ல உங்க அண்ணன் காலில் ஒண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு தாலியை கட்டு. உங்க கையால மன்னிச்சிருங்க. நமக்குள்ள என்னப்பா, வா தாலி கட்டு. கட்டி மேளம் கட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானே நாமஜீவனஹேதுனா கண்டே பத்ராணி சுபே தஞ்சீவ சர்வஸ்யதம் மாங்கல்யதாரணோ சுபமஸ்து சுபந்தோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் என்ன கண்ணு கலங்கிருக்கு? நம்ம தங்கச்சி மாதிரியே இல்லடா. எனக்கு கூட அப்படிதானுங்க தோணுச்சு. ஈரோடு சவுண்ட் இருங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. மொய் விட்டு போயிருமல்ல. தம்பி மொய் வாங்குவாங்கன்னு தெரியாம போச்சு. என்கிட்ட 10 ரூபாய் தான் இருக்கு. நீ ஏதாச்சும் பணம் வச்சிருக்கே தாங்க? இல்லைங்கண்ணா, நேத்து தான் தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் சொல்லி எல்லா பணத்தையும் பொறுக்கி கொடுத்துட்டேன். அந்த பணம் அது என்கிட்ட தான் இருக்கு. இந்தாங்க. தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. எங்க குடும்பத்துல மொய் வாங்குற பழக்கமே இல்லைங்க. அப்பா நல்ல காலம் மொய் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏனுங்க, நம்ம எத்தனை பேருக்கு மொய் வச்சிருக்கோம்? நமக்குன்னு வரும்போது வேணான்னு சொல்லிட்டீங்க. அடி பைத்தியக்காரி, அவங்க ஊருக்கு எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுத்தவங்க. அவங்களே பாவம் பாக்கெட் தடுறாங்க. இப்ப நமக்கு மொய் தான் முக்கியமா? போய் அவங்களை சாப்பிட கூப்பிடு. சரிங்க. வாங்க சாப்பிடு. இருங்க தம்பி காலேஜ் நேரமாவது வாசிக்குதுங்க. ஆமா சின்ரஸ், எப்ப நீ வீட்டுக்கு போய் வேட்டி கட்டி பேண்ட் ரெடியா வந்திருக்கீங்க. அடப்பாவி தம்பி எல்லா விஷயத்திலும் நம்மள மாதிரி ரொம்ப பாஸ்ட்டுங்க. இப்படிதானுங்க 1948ல நீங்க வேட்டி எல்லாம் இருந்தீங்களாக்க? கரெக்ட்டுங்க. நான் ஆஃப்டர் தானே. சரி இப்போ அதே போடுங்க. 1936ல போதும் போங்க. குட் மார்னிங் தம்பி. மார்னிங் மார்னிங். டேய், இவர் எந்த கிளாஸ்டா? லெக்சரர்மா. அது தெரியும்டா. எந்த கிளாஸ் லெக்சரர்னு? நம்ம கிளாஸ் டா. ஓ என்ன விலை அழகே. 99 ரூபாய் 50 பைசா. ரொம்ப சீப்பா இருக்கு. நான் செருப்பு சொன்ன கையில எடுத்தா பிஞ்சிரும். பிஞ்சா பரவாயில்லமா, நாங்க தச்சு தரோம். முதல்ல வாயை தைடா. அவன் யார் தெரியுமா? எம்பி பையன். என்ன கிட்னாப் பண்ணுவானா? சாரிண்ணா. ஐயோ, அண்ணன் சொல்லி கவுத்துட்டாளடா. விடுமா, ஒண்ணு இல்லனா ஒண்ணு. அங்க பாரு எத்தனை பொண்ணு. மச்சான் வந்துரு போலாம். நமக்கெல்லாம் எதுக்குடா கிளாஸ்? என் தங்கச்சி வரான்னு தெரியுதுடா. உன் தங்கச்சியை பார்த்து எப்படி பயப்படுற? அப்பா எம்பி ஆர் தான் வீட்ல வரதா பிரைம் மினிஸ்டர். வாடா. ஹாய். ஏண்டி உங்க வீட்ல எத்தனை கார் நிக்குது? அதெல்லாம் விட்டு போட்டு இப்படி டூ வீலர்ல வந்திருக்கற? கார் ரொம்ப போருமா. இதான் மஜோர். டீனேஜர் படம் பாத்தியா? நைட் டூயட் பாடும்போது உங்க ஆள் நினைப்பு வந்திருக்குமே. யா, இப்ப நேர்லயே வராரு பாரு. ரியலி? ஆள் பாக்குறதுக்கு நல்ல ஸ்டைலாவே வராரு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் பாரு. என்ன செய்ய போற? என் நெஞ்சால இடிக்கிற இடியில சும்மா பஞ்சு மாதிரி பறக்குறான் பாரு. I love you. ஏய், முருங்க பருத்தாலும் தேக்கு மரம் ஆக முடியாது. அடிப்பட்ட இடத்துக்கு அமிர்தாஞ்சன் தடவிக்க. I know that. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் போல இருக்கு. எலும்பு பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் அடிப்பட்ட இடத்துல டைட்டா கட்டு போடணும். ஏன் கிடக்கு? நீங்களும் கையோட உட்காந்து சாப்பிடுறதானே? கையோட உட்காந்து சாப்பிட்டா அளவு சாப்பாடு ஆயிருங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் பூரா எனக்கு தான் ஃபுல் மீல்ஸ் அடிச்சிட வேண்டியதான். முருகா 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 மாப்பிள்ளைங்கடா, உள்ள என்னடா பண்றீங்க? வாயா வந்துட்டாப்பா. சாப்பாடு நேரத்துக்கு கரெக்டா ஏதோ ஒரு சாக்கு வச்சுட்டு வந்துடுறேன். ஏன் மாமா? யார் மாமா? என்ன மாமா? என்னடா கேள்வி இது? நான் தாண்டா உங்க தாய் மாமன். அது நீ நேரத்துக்கு நேரம் கொட்டிக்கு வரும்போதே தெரியுதுல. ஏன் இப்படி பேரஞ்ச மாதிரி ஓடி வர? அதுவா, இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு மேட்னி ஷோ படையப்பா படம் பார்த்துட்டு வழியில வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ஃபிளாஷ்பேக்கா? ஆமா, என் பேரு படையப்பா, ஈழவட்ட நடையப்பா. என்னோட உள்ளதெல்லாம் இளைச்சிங்க. என்ன சிங்கம்னா எருமை வந்து நிக்குது? ஏய், வழிய மறைக்காத போ. ஏய், எங்கிட்டயா முறைக்கிறீ? போ. உன்னை எப்படி துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். அச்சாலக்கடி இந்த வர்றேன். Come on. Catch.
என்ன என்ன ஐயோ அட யமன்டோ வராடா எருமாடு போயிருக்கோம், வீட்டுக்கு போய் பாருங்க. டேய் மாப்ள, வீட்டுல மட்டும் எனக்கு சொந்தம் யாரா இருக்கா? எனக்கு இருக்கிற சொந்தமெல்லாம் நீங்க 3 பேரும் தான்டா. இங்கேயே ஒரு கை சோத்த திருட்டு அப்படி ஒரு ஓரமா ஒண்டி படுத்துக்கிறேன்டா. கொஞ்சம் தள்ளி அந்த இலைய காட்டு. மாமா அது எச்சல மாமா. அட நமக்குள்ள எல்லாம் போய் எச்சி பச்சி எல்லாம் பாத்துக்கிட்டு ஒரு கை சோத்த திருட்டு அப்புறம் பசி தாங்க முடியல. ஊர்க்கவா இத பார், ஒரு நாள் விட்டோம்னா அப்புறம் இதே பழக்கமாயிரு. ரோட்ல போற வரவனுக்கு என்னால ஆக்கி போட்டுக்க முடியாது. யோ அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னால உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரியா. நீ தாங்க இந்த வீட்டுல கிராண்ட் தண்டச்சோறு. அதுக்காக சொல்ல 1947 என்ன ஆச்சு தெரியுமா? அன்னைக்கு தான் நீ தண்டச்சோறு திங்க ஆரம்பிச்சியா? இல்ல போ. ஏன் சுந்தரமூர்த்தி வண்டி ஓரமா நிறுத்திட்டு இறங்கி நிக்கிறீங்க? வண்டி ரிப்பேருங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உங்க குடும்பம் போட்ட பிச்சையில தாங்க நான் பணக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்களே நடந்து போறப்ப நான் எப்படியும் கார்ல போறது கூச்சமா இருக்குதுங்க. என்னதான் எங்க அப்பா உதவி பண்ணியிருந்தாலும் உங்க உழைப்புன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் நீங்க இவ்வளவு பெரிய ஆளா. நீங்க பரவாயில்ல, வண்டி எடுத்துட்டு போங்க. இல்லைங்க, நீங்க போங்க. ஏறி போங்க. பரவாயில்ல போங்க. பாத்தாங்க வரோம்ங்க. ஆட்டுங்க. தங்கம் நாளைக்கு ரூட்டை மாத்திக்கிட்டு குறுக்கு வழியில போயிடலாம். எதுக்கு உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டு? சரிங்கண்ணா. நல்லா இருக்கேப்பா. போதும் போதும், கண்ணாடி முடுறி. சாப்பாடு வந்துட்டோம் கணக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்களா, கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ராசமன் இன்னும் வரலீங்களா? வந்து கோயில் போயிருச்சு, நாங்க பார்த்துமே. என்ன கணக்குது? எனக்கு நம்ம வயிறு தான் பெருசு, உங்களுக்கு தெரியாதா? அட இது என்ன புடைச்சிட்டு கிடக்குன்னு கேக்குறேன். இதுங்களா, நேத்து நம்ம ஐயா ரொம்ப கிளீன் பண்ணுங்க, அங்க கிடந்தது. சரி, நம்ம வயக்காடு பக்கம் ராத்திரில சுத்துறோம், பூச்சி உழவு கடை சுடுறதுக்காக சொல்லிட்டு பார்த்து கிடக்கு. அது துப்பாக்கி கண்ட இடத்துல சுட்டுற போது. சும்மா இருக்க. இனிமேல் சுட்டா என்ன பட்டானா, இதுக்கு மேலே நம்மளுக்கு கல்யாணம் ஆக போதே. உங்களுக்கு பிடிக்குமான்னு உருளைக்கிழங்கு பண்ண. சரி, உங்களுக்கு பிடிக்குமான்னு வெள்ளரிக்காய் வர்ற வரைக்கும் இருந்து சமைச்சு கொண்டு வந்தேன். ஏன் கணக்கு பரம்பரை பரம்பரை கௌரவமா கணக்கு பார்த்த குடும்பம் உங்க குடும்பம். இப்ப சமையல் வேலை பாக்குறீங்க, வேற பக்கம் எங்கேயாச்சும் கணக்குள்ள வேலை பார்க்கலாம்ல. ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. ஐயா, சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சிந்தனை பொறிக்கிறதுனால எங்க ஆள ஓடி போயிரு. பாருங்க, என்ன வீட்டை விட்டு அடுப்புல மட்டும் திட்டம் போடாது. அட என்ன கணக்கு பெசஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் பசிக்குதுல. என்னது இது? டெக்கரேஷனுங்க, ஹோட்டல்ல பண்றானுங்களே. இருக்கு. ஐயோ ஐயோ, அட பரவாயில்ல விடுங்க. ஐயோ வேட்டி மேல பரவாயில்ல விடுங்க. இல்லை, அட ஏன் கணக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.